அரைசனேன் வற்கடியனேனுடையப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேத நெறிதழை தொங்கு மிகு செய்வத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயற் புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருபாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை இல்லுக்கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்குசி திருத்தொண்டத் தொகை பெரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் உன்னின்றருள் செய்ய கமல விநாயகர் சச்சங்கத்தின் சார்பாக தெய்வச் சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாக ஞான நூலினை சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி அருகுருநாதர் திருவடியும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கத்தை உங்கள் திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, நாம் நேற்றைய வகுப்பில் நாவுக்கரசு பெருந்தகை பழையாறை அப்படிங்கிற திருத்தலத்துக்கு எழுந்தருளுகிறார்கள். அந்த கோயில் வடதளி என்று சொல்லப்பெறுகிற கோயில் மணல் மூடி மறைக்கப்பட்டு சமணருடைய அடையாளமாக காணப்பட்ட நிலையில் உள்ளுர இறைவனுடைய இருப்பை இறைவன் உணர்த்திய காரணத்தினால் வணங்கிய நிலையில் யாரிடத்திலும் பேசாமல் உணவு எடுத்துக்கொள்ளாமல் மௌனமாகவும் உண்ணா நோன்பாகவும் ஒரு இடத்தில் அமர்ந்து விடுகிறார் திருநாவுக்கரசு பெருமான். இந்நிலை அறிந்த பெருமான் மன்னனுடைய கனவிலே தோன்றி உரிய அடையாளங்களை சொல்லி இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம், இதை அந்த அடையாளங்களை மாற்று அடையாளங்களை அப்புறப்படுத்தி நாவுக்கரசு பெருமான் வழிபாடு செய்வதற்குரிய வண்ணம் செய்க என்று பெருமான் அருள் செய்ய மன்னன் கனவினை உணர்ந்து அமைச்சர் பெருமக்களோடு கலந்து விரைவாக வந்து அந்த இடத்துல அடையாளங்களை மற்ற அடையாளங்களை அப்புறப்படுத்தி பெருமானுடைய அருள் திருமேனி விளங்கி தோன்றுகிற வண்ணமாகவும் திருப்பணிகளை செய்து நிபந்தங்கள் முதலானவற்றை மன்னன் வழங்குகிறான். அந்நிலையில் நம் நாவுக்கரசு பெருமான் தலையெல்லாம் பறித்து உண்ணும் சமணர்கள் மறைக்க நினைந்தாலும் மறைக்க உண்ணுமோ என்கிற வண்ணமாக 5ஆம் திருமுறையாகிய குறுந்தொகையில் ஒரு திருப்பதிகம் பாடி அந்த பெருமானை போற்றி வணங்குகிறார். அப்படிங்கிற சிந்தனையோடு கடந்த வகுப்பில் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். 301வது பாடலிருந்து இன்றைய சிந்தனையை நாம் தொடங்க வேண்டும். 300வது பாடல் வரை நேற்றைய சிந்தனையில் நம்ம பார்த்துருக்கிறோம். பொங்கு புனலார் பொன்னியினின் 2 கரையும் பொறுவிடையார் தங்கும் இடங்கள் புக்கிரஞ்சி தமிழ் மாலைகள் சாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழார் ஈரில் தொண்டர் எதிர்கொள்ள
செங்கண் விடையார் திரு ஆனைக்காவின் மருங்கு சென்று அணைந்தார். நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை பழையாறை என்ற திருத்தலத்திலிருந்து இடையில் பல்வேறு தலங்களை வணங்கி கொண்டு நேராக ஆனைக்கா என்கிற தலம் வருகிறார். இடையில் காவிரியின் வடகரை தென்கரை என்று மாறி மாறி பல்வேறு தலங்களை வணங்கி கொண்டு வருகிறார். அந்த பதிகங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறலை. அதனால் என்னென்ன தலங்கள் என்ற குறிப்பு சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டலை. எனவே பழையாறை என்ற தலம் நமக்கு இன்றைய நாளில் கும்பகோணம் பக்கத்தில் பட்டீச்சரம், அதுக்கு பக்கத்தில் பழையாறை இருக்கிறது. அங்கிருந்து திரு ஆனைக்கா என்ற தலம் வருகிறார். அப்படியே வரணும்னா எப்படி வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாமிமலை, அப்படியே திருவையாறு, கல்லணை, அப்படியே மேலே ஏறினா நமக்கு ஆனைக்கா என்ற தலம். இதுதான் இன்றைக்கி காவிரியினுடைய வலதுகரை இடதுகரை என்று மாறி மாறி வருகிற பொழுது இந்த பாதையில்தான் அவர்கள் எழுந்தருளி இருக்க வேண்டும். இடையில் பல்வேறு தலங்கள் அதெல்லாம் வணங்கி இருக்கிறார். பதிகங்கள் கிடைக்கப்பெறாதனால குறிப்பாக நமக்கு உணர்த்துகிறார். எனவே பொன்னியின் 2 கரைகளும் அப்படின்ட்டார். காவிரியினுடைய 2 கரைகளும் பொருவிடையார் தங்கும் இடங்கள் புக்கிரஞ்சி. பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த திருத்தலங்களை எல்லாம் வணங்கி பதிகங்கள் பாடிக்கொண்டு திருத்தொண்டும் செய்து தமிழால் மாலைகளும் சாத்தி போய் ஆங்காங்கு திருப்பதிகங்கள் பாடி எங்கும் நிறைந்த புகழார். நம்முடைய பெருமான் எங்கும் நீக்கமர நிற்கிற இறைவன். அதனால் எங்கும் நிறைந்த புகழார் ஈரில் தொண்டர் எதிர்கொள்ள அடியவர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு நாவுக்கரசு பெருமானை எதிர்கொள்ள செங்கண் விடையார் எழுந்தருளி இருக்கின்ற திரு ஆனைக்காவில் மருங்கு சென்று அணைந்தார் என்ற குறிப்பு தருகிறார். எனவே நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை ஆனைக்கா என்ற திருத்தலத்துக்கு எழுந்தருளுகிறார். சிலந்திக்கு அருளும் கழல் வணங்கி செஞ்சொன் மாலை பல பாடி இலங்கும் சடையார் எறும்பியூர் மலையும் இறஞ்சி பாடிய பின் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலங்கொள் செல்வ திருப்பராய் துறையும் தொழுவான் நன்னினார். ஒரே பாடல் பல தலங்களை வணங்கி பதிகம் பாடி சென்றார்னு சேக்கிழார் பெருமான் குறிப்பாக உணர்த்துகிறார். இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், திரு ஆனைக்காவில் நாவுக்கரசு பெருந்தகை அருளிய திருப்பதிகங்கள் நமக்கு 2 திருப்பதிகங்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது திரு ஆனைக்காவில். அதாவது 6ஆம் திருமுறை 2 பதிகமும் 5ஆம் திருமுறையில் 1 பதிகமாக மொத்தம் 3 திருப்பதிகங்கள் நமக்கு இந்த ஆனைக்கா திருத்தலத்தில் அப்பருடைய பதிகமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த திருத்தலம் மூவராலும் பாடல் பெற்ற தலம். இந்த திருத்தல வரலாற்றை குறிப்பாக உணர்த்துகிறார். சிலந்திக்கு அருளும் கழல் வணங்கி கோச்செங்கச் சோழ நாயனார் சிலந்தியாக இருந்து பூசித்த தலம். அதுக்கு அடுத்த பிறப்பு தான் அவருக்கு சோழ பேரரசராக அவதரித்து 78 மாடக் கோயில்களை திருத்தொண்டு செய்கின்ற வாய்ப்பாக கோயில் கட்டுகிற வாய்ப்பு அவருக்கு இறைவன் வழங்கினார். ஒரு பந்தல் அமைத்ததனுடைய பணி காரணமாக அவருக்கு இறைவன் 78 மாடக் கோயில்கள் கட்டுகிற வாய்ப்பை நமக்கு அருள் செய்திருக்கிறார் என்பதை காண முடிகிறது. அதனால் சிலந்திக்கு அருளும் கழல் வணங்கி அப்படின்னார். யானைக்கும் அருள் செய்தார், சிலந்திக்கும் அருள் செய்தார். அது ஆனை இருந்த சோலை என்பதனால ஆனைக்கா என்று பெயர். வெள்ளை யானை தவம் செய்த சோலை, கா என்றால் சோலை, ஆனை தவம் செய்ததனால ஆனைக்கா என்று பெயர். குரக்குக்கா என்று ஒரு தலம் இருக்கிறது. அப்போ சில தலங்கள் அவ்வாறு அமையப்பெற்று போல் இங்கே கானா சோலை, ஆனை நிறைந்த சோலையாக இருந்ததனால ஆனைக்கா என்று பெயர். அதில் ஒரு சிலந்தி வழிபாடு செய்தது. அந்த வாய் நிழல் பந்தல் கொண்டு பெருமானுக்கு பந்தல் அமைத்த நிலையில்
யானை அனுசிதம் என்று சொல்லி தனது துதிக்கையால் அந்த பந்தலை கலைத்து விட்டது. இது நாளும் நடந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு நாள் கோபம் கொண்ட சிலந்தி அந்த யானையின் துதிக்கையில் நுழைந்து யானையை கொன்றது. சிலந்தியும் இறந்தது. அந்த வழிபாடு செய்த நிலையில் நீர் கொண்டு வந்து வழிபாடு செய்த யானைக்கு இறைவன் முத்தி பெற்று கொடுக்கிறார். பந்தல் அமைத்த சிலந்திக்கு அடுத்து ஒரு பிறப்பு தருகிறார். அந்த பிறப்பு தான் நாயன்மாராக இருக்கக்கூடிய பிறப்பாக அமையப்பெறுகிறது. அந்த பிறப்பிலேயே யானைக்கு முத்தி கொடுத்த பெருமான் சிலந்திக்கு ஒரு பிறப்பு கொடுக்கிறார். அந்த ஒரு பிறப்பு போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய பிறப்பாக அமையப்பெறுகிறது. இன்றைக்கி நாம் யாராவது வெள்ளை யானையை வணங்குறோமா கேட்டால் இல்லை. ஆனால் கோச்செங்க சோழநாயனார் வணக்கத்துக்குரியவராக இருக்கிறார், வழிபாட்டுக்குரியவராக இருக்கிறார். ஏன்? இறைவன் திருவுள்ளம் என்னவென்று நமக்கு அப்போதைக்கு படிக்கும்போது என்ன தோணுது? இந்த யானைக்கு முத்தி கொடுத்த சாமி சிலந்திக்கு முத்தி கொடுக்காம விட்டுட்டாரே, அதுக்கும் கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த சிலந்திக்கு அவர் கொடுத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிறப்பை கொடுத்து 78 மாடக் கோயில்கள் கட்டுகிற வாய்ப்பை கொடுத்து நாயன்மார் வரிசையில் அவரும் ஒருவராக இருக்கக்கூடிய பேறு பெறுகிறார். அப்படின்னா இறைவன் அருள் திறத்தை நம்ம சிற்றறிவு கொண்டு ஆராய்ச்சி பண்ணணும்னா எட்டாதது. அவர் ஏன் இப்போ செய்யலை, அதை ஏன் அப்போ செய்யலை, ஏன் இப்படி செய்திருக்கலாமில்ல அப்படி நமக்கு தோன்றலாம். ஆனால் எந்த ஆராய்ச்சியும் இறைவன் திருவருக்கு முன்னால் ஒன்றுக்கும் ஆகாது. சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஆராய்ச்சி பண்ணலாம், ஆராய்ச்சியே பண்ணிகிட்ருக்க முடியாது, அது நமக்கு அனுபவத்தை கொடுக்காது. எனவே அந்த அருள் திறத்தை மிக்கு சோதிக்க வேண்டாம், அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஒருவாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கேள்விகள் எழலாம். ஆனால் முற்றிலும் கேள்வியாகவே இருந்து அதுக்கு விடை தேடியே ஆகும்னு நினச்சோம்னா நமக்கு அதில் விடை காண முடியாது என்பதுதான் இந்த வரலாறுகள் உணர்த்துகிற செய்தி. எனவே சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி செஞ்சொன் மாலை பல பாடி. இந்த பல பாடி என்பதில் நமக்கு 3 திருப்பதிகங்களாக அமைய பெற்றிருக்கிறது. இதில் அந்த 5ஆம் திருமுறை திருப்பதிகம் உண்மையிலே நீங்கள் படித்து பாருங்கள், ஓய்வு இருக்கும்போது வீட்டில் படித்து பாருங்கள். எளிமையானது. எப்போ குறுந்தொகை எப்பவுமே 4 வரிகள், 4 சொல்லு, மொத்தம் 16 சொல், அவ்வளோதான் குறுந்தொகை. ரொம்ப திருமந்திரம் மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒன்று. ஏறத்தாழ யாப்பு திருமந்திர யாப்பு போலவே இருக்கும். 4 சீர் தான் இருக்கும், 4 வரியில் தான் இருக்கும். அந்த பாடல் பார்த்திங்கன்னா எப்படி சொல்வது, கற்கண்டு போல அந்த சுவை அப்படி எளிமையான பொருளாக சுவையுடையதாக அமைந்திருப்பதை காண முடியும். அது இந்த பதிகத்தில் பல பாடல் இருக்கிறது. அதில் ஒரு சில பாடல், அதில் இந்த 5ஆம் திருமுறை பாடலில் பார்த்திங்கன்னா ஒரு 2வது பாட்டு, அந்த பதிகத்தில் 2வது பாட்டில் சொல்லார், திருகு சிந்தையை தீர்த்து, திருகு சிந்தையை தீர்த்து செம்மை செய்து. இதுக்கு என்ன பொருள்? நம்முடைய அறிவு ஒரு நிலைத்த புள்ளியில் நிற்காது. நம்ம அறிவு எப்படிப்பட்ட அறிவுன்னு கேட்டால் தடுமாற்றத்துக்குரிய அறிவு. அதுக்கு எப்படி பொருள் சொல்கிறாரு? திருகு சிந்தைனார். அப்படின்னா திருகு சிந்தை. இப்போ நமக்கு பயன்படுத்துகிற பொருளை ஸ்க்ரூன்னு ஒன்று வச்சுருப்போம். வலதுபுறமாக திருப்பினீங்கன்னா உள்ளே இறங்கும், இடதுபுறமாக திருப்பினீங்கன்னா வெளியே வரும். ஏன்? அது திருகுடையது. அப்படி இதே ஒரு ஆணி இருக்குது, ஓங்கி அடித்தா உள்ளே இறங்கிடும், அவ்வளோதான். அது பிடுங்கணும்னா அது பிடுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கறி வச்சு பிடுங்கி எடுக்கணும். இந்த ஸ்க்ரூ பொறுத்துக்கு அப்படி இல்லை, அதில் ஒரு புள்ளி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே அப்படி வச்சு அப்படியே வலதுபுறமாக திருப்பிட்டே இருந்திங்கன்னா மெல்ல மெல்ல உள்ளே இறங்கிட்டே இருக்கும். அதுவே இடதுபுறமாக திருப்பினீங்கன்னா வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்குது? உள்ளே போகிறதும் வெளியே வருதும், உள்ளே போகிறதும் வெளியே வராமல் இருக்குது. அந்த மாதிரி அறிவு நம்ம அறிவு. அதனால தான் பெருமக்கள் விண்ணப்பம் செய்யும்போது திருத்தி திருத்தி என் சிந்தை இடம் கொள் கையிலாயா அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி கேட்குறார். மணிவாசக பெருமானும் குறிப்பிடுகிறார், உரு தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளமன்னி திருத்தி, கருத்தை திருத்தி. ஏன்? எங்கிட்ட இருக்கிற கருத்து சரியான கருத்து இல்லை, அதனால் அது திருத்தி, கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை,
தித்திக்கும் சிவபதத்தை என்று மணிவாசக பெருந்தகையும் அந்த திருத்தத்தை குறித்திருக்கிறார். அப்போ அறிவு என்பது திருத்தத்துக்கு உரியது. யாருடைய அறிவு? நம்ம அறிவு. இறைவன் அறிவு எப்படி? திருத்தலாகா அறிவு. அவனுடைய அறிவு செம்மை அறிவு. நம்ம அறிவு செம்மையான அறிவுலாம் இல்லை. நம்முடைய அறிவு செம்மைப்படுத்தப்பட வேண்டிய அறிவு. அதனால தான் நீங்கள் நம்முடைய காரைக்கால் அம்மையாருடைய திருத்தலம் ஆலங்காட்டு திருப்பதிகம் படித்து பாருங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தேவாரத்தில் இறைவனை குறிக்கும்போது திருத்தலாகா சிந்தைம்பர். அவன் அறிவு செம்மையான அறிவு, திருத்த வேண்டியதில்லை, அது செம்மையானது. ஆனால் நம்ம அறிவு செம்மைப்படுத்த வேண்டிய அறிவு என்ற ஒரு குறிப்பு. அதனால் இந்த பாட்டில் சொல்கிறாரு, இந்த திருகு சிந்தையை தீர்த்து செம்மை செய்து. நம்ம பெருமான் என்ன பண்ணுவார்? நீங்கள் அவரை வணங்குனீங்கன்னா உங்கள் அறிவுக்குள் இருக்கிற தடுமாற்றத்தை நீக்குவான், செம்மைப்படுத்துவான். சரி, அது மட்டுமா என்ன? ஊறி ஊறி வருவது போல அவனுடைய திருவடி தாமரை நமக்கு இன்பத்தை கொடுக்கும்னர். திருகு சிந்தையை தீர்த்து செம்மை செய்து பருகி ஊரலை பற்றி பதமறிந்து உருகி நைபவர்க்கு ஊனம் ஒன்று இன்றியே அருகு நின்றிடும் ஆனைக்கா அண்ணல். உன் பக்கத்தில் நிற்பாரியா? எங்கிருப்பார்? அருகு நின்றிடும் ஆனைக்கா அண்ணல் என்று இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார். அடுத்த பாட்டில் சொல்கிறார், துன்பமின்றி துயரின்றி என்றும் நீர் இன்பம் வேண்டில். எல்லாருக்கும் அதான் ஆசை. துன்பம் இருக்கக்கூடாது, துயரம் இருக்கக்கூடாது, எப்போதும் இன்பமாக இருக்கணும். அப்படியே அப்பா இங்கே வா, நான் வழி சொல்கிறேன் வாங்குறார். துன்பமின்றி துயரமின்றி நீர், நம்மளை பார்த்து சொல்கிறார், நீர் இன்பம் வேண்டில். ஆமாம், வேணுமா உனக்கு? ஆமாம், நம்ம இன்பம் வேணும். அப்படின்னா ஒன்று பண்ணு. என்ன பண்ணணும்? இராப்பகல் ஏத்துமின். இரவும் பகலும் கும்பிடு அப்படிங்கிறார். நமக்கு பகல்லையே கும்பிட முடியல. அவர் சொல்ல இரவும் பகலும் கும்பிடுங்கன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நனவு நிலையிலும் கனவு நிலையிலும் இறைவனுடைய நினைப்பு நெஞ்சுக்குள் இருக்க வேண்டும் என்று பொருள். இங்கே கனவு இரவுங்கிறதுக்கு நீங்கள் வேறு பொருள் எடுத்துடாதீங்க. கனவு உயிர் புருவ மத்தியிலிருந்து கீழே இறங்கி அப்படியே கருவியை விட்டு விட்டு நீங்கி போகும். அப்படி உடம்பு கருவியினுடைய தொடர்பை விட்டு போகிற பொழுது முற்றிலும் நீங்கி நிற்கும். அதுக்கு பேர் இரவுன்னு பேர். அந்த நிலைக்கு செல்லுகிற ஒன்று நிலை உயிருக்கு உண்டு, நம்ம போன்ற ஆட்களுக்கு. அதனால் அந்த கேவலாவத்தை என்று அதுக்கு சித்தாந்த பேர். அப்படிப்பட்ட உயிர் உணர்வு புருவ மத்தியை விட்டு கீழே இறங்கி நனவு நிலைக்கு செல்லுமானாலும் கனவு நிலைக்கு செல்லுகிற நிலையிலும் இறைவனை மறந்துடாத அப்படின்னு ஒரு குறிப்பு தரார். எனவே இராப்பகல் ஏத்துமின் என்னன்னு சொல்லிட்டுங்க கும்பிடட்டும் அப்படின்னா, எம்பொன் ஈசன் இறைவன் என் பொன்னே. நம்ம குழந்தை குஞ்சிருமா இல்லையா? தங்கம், மணியே, கண்ணே, பொன்னே அப்படிங்கிறமா இல்லையா? சுவாமிகிட்ட சொல்லார், என் பொன்னே ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு. யாரெல்லாம் அதை நினச்சி நெஞ்சுக்குள்ளே அப்படியே உருகி நிற்கிறாங்களோ உள்குவார்க்கு அன்பன் ஆயிடும் ஆனைக்கா அண்ணல். அவர் யாருக்கு அன்பன்? அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய். திருவாசகம். அன்பருக்கு அன்பன், அது தீர்ந்த அன்பாய் அன்பருக்கு அவரினும் அன்பர். அப்போ இங்கே குறிக்கிற குறிப்பு, இறைவன் பெயரை சொல்லி நெஞ்சு நெக்கு உருகி நிற்பாயானால் உனக்கு அன்பனாயிடுவான். அன்பனாயிடும் ஆனைக்கா அண்ணல். இதைத்தான் திருவெம்பாவை சொல்லுச்சு. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையில் சி இவையோ சிலவோ பல பாடி ஈசம் ஏத்தும் இடம் ஏது என்று ஏத்துவோருக்கு அப்படின்னு அந்த 2வது பாட்டில் குறிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த பெருமானை இரவு பகல் பேசணுங்கிறார். அப்படிலாம் சொன்னையே நீ அப்படின்னு கேட்குறார். இரவு பகல் பாசம் பரஞ்சோதிக்கு என்று சொன்னையே, நேசம் இந்த படுக்கையின் மேலே கொண்டு வச்சிட்டியேடி அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து
எழுப்புவது போல் அந்த 2வது பாடல் அமையப்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதனால் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய். அன்பார் ஆம், அன்பு அன்பு என்று சொல்கிறோமே, எங்கே உன்னை காணலையே என்று 2வது பாடலில் மணிவாசகர் கேட்பதை திருவெம்பாவையில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் அன்பன் ஆயிடும் ஆனைக்கா அண்ணல் அப்படின்னு குறிப்புங்க. இப்படி இந்த பதிகத்தில் நிறைய குறிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு பாட்டையும் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. 10 பாட்டு, ஒரு பாட்டை கூட நீங்கள் சரி இது வேண்டாம் ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு தள்ளி போக முடியுமான்னு கேட்டால் தள்ளி போகவே முடியாது. அவ்வளவு எளிமையான பாடல். அடுத்த பாடல், நாவால் நன்று நறுமலர் சேவடி ஓவாது ஏற்றி உள்ளத்து அடைந்தார்க்கு என்றும். உங்களுடைய வாக்கில் இறைவன் திருவடியை இடைவிடாது ஏற்றுங்கிறார். நாவால் நன்று நறுமலர் சேவடி ஓவாது ஏற்றி உள்ளத்து அடைந்தார் வினை காவாய். நாம் சொல்ல முடியாது காவாய் கனகத்திரளே, காவாய் கனகத்திரளே அப்படிங்கிறமே. வினை காவாய் என்று தம் கைதொழுவார்க்கு எல்லாம், யாரெல்லாம் பெருமானை நோக்கி காவாய் என்று கைதொழுவார்களோ அவங்களுக்கெல்லாம் ஆவா என்றிடும் ஆனைக்கான்னர். நான் இருக்கேன் அப்படி சாமி வந்து நிற்பாராம். யார்? காவாய் என்று கைதொழுவார்க்கெல்லாம். பெருமானே காப்பாற்று காப்பாற்று என்று யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ அவங்களுக்கு தோ நான் இருக்கேன் அவன் வந்து நிற்பானான். அப்படி அருள் செய்கிற பெருமான் என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டு சொல்றார், வஞ்சமின்றி வணங்குமின். இறைவனை எப்படி கும்பிடுட்டோம்? வஞ்சம் இல்லாமல் கும்பிடியா. நம்ம சொல்கிறோமா இல்லையா? அவர் கபடு சூதெல்லாம் இல்லாதுங்க, வஞ்சம் இல்லாதவருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? வெள்ளை மனம் உடையவர் அப்படின்னு சொல்லும்போது வஞ்சமில்லா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெருமான்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் கும்பிடுங்க. எப்படி கும்பிடு? வஞ்சமின்றி வணங்குமின். எப்போ? வைகலும் ஒவ்வொரு நாளும். சரி, அப்படி வணங்குனா வெஞ்சொல் இன்றி கடும் சொற்கள் இன்றி விலகுமின். நீங்கள் வணங்கும்போது வஞ்சமில்லாமல் வணங்குங்க. அவன் சொல்லுவான், வஞ்சனை இல்லாமல் சாப்பிட்டுட்டனுங்க, ஏன் குறையில்லாமல் சாப்பிட்டுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? அவரும் போட்டார், நானும் குறையில்லாமல் எல்லாத்தையும் மிச்சம் மீதி வைக்காமல் நல்லா சாப்பிட்டுட்டேன். அப்படிங்கும்போது வஞ்சனை இல்லாமல் சாப்பிட்டுட்டேன்மோ. இங்கே சாமிகிட்ட சொல்கிறார், வஞ்சமின்றி வணங்குமின் வைகளும். சரி, அது மட்டும் இல்லை, அடுத்த வரி சொன்னார், வெஞ்சொல் இன்றி விலகுமின். கடுமையான சொற்கள்லாம் பேசாது, தள்ளிவிடு அப்படின்னார். அப்படி விலகி நிற்பாயானால் வீடுற, வீடு பேற்றுக்கு போகலாம். அப்படி வீடுற நைந்து நைந்து நின்று உள்குவார், நெஞ்சல் அப்படியே நினைந்து நினைந்து உள் குளிர்வார்க்கு எல்லாம் அஞ்சல் என்றிடும் ஆனைக்கா அண்ணல். இந்த பதியமே இப்படிப்பட்ட பதியம்னா பார்த்துக்கொள்ளுங்களேன். அடுத்த பாட்டில் சொன்னார், உலகத்தின் போக்கை பார்த்துட்டு உலகம் இப்படித்தாண்டாப்பா இருக்குது அப்படித்தாண்டப்பா இருக்குதுலாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே. என்னங்க கடவுள் இப்படி இருக்குதுங்க அப்படி அடப்போங்க, இதெல்லாம் எங்கேங்க சாமியாவது பூதமாவது அப்படியாவது இப்படியாவது இப்படி எதையாவது பேசிகிட்டு இருக்காதையா. உலக போக்கை நினைத்து கடவுள் இல்லைன்னு பேசாத. நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே. படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள். 5 கருவி இருக்குது. படையெடுக்கப்பட்டது போல் முப்படை தாக்குதல் போல் 5 படை தாக்குதல் இருக்குது. கண்ணு காது மூக்கு வாய் 5 கருவி நம்மளை என்ன பண்ணும்? வந்து தாக்கும். அதுபோல் படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள். அப்போ நீ உனக்கு யார் உதவிப்பா? ஒருத்தன் தான் வருவான். தடை ஒன்று இன்றியே தன்னடைந்தார்க்கு அடைய நின்றிடும் ஆனைக்கா அண்ணல். இந்த பதிகமெல்லாம் என்றைக்கு நாம் படித்து பார்க்க போகிறோம், சிந்தித்து இப்படி 10 பாட்டு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இருக்காது. பார்த்துக்கொள்ளுங்க. எஞ்சிய பாடலை நீங்கள் ஒருவாறு படித்து பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இது 5ஆம் திருமுறையில். 6ஆம் திருமுறையில் அருமையான திருப்பதிகம். அதில் தாண்டகம் 2 பதிகம் பாடியிருக்கார். அதில் ஒரு பதிகம் நம்ம எப்படி சொல்வதுங்க, அதாவது நெற்றி பொட்டில் அரைந்தது போல் இருந்தது அப்படிங்கிற பாருங்க. அது போல் பளிச்சுன்னு சொல்கிற செய்தி அது. முதல் பாட்டே என்ன சொல்கிறாரு? எத்தாயர்
எத்தந்தை, எச்சுற்றத்தார். அப்பா அம்மா சொந்தம்னு சொல்கிறியப்பா, அவங்கெல்லாம் யார்? எந்த அப்பாவை சொல்கிற, எந்த அம்மாவை சொல்கிற, எந்த சொந்தத்தை சொல்கிறேன்னு கேட்குறார். ஏன்? அவங்க எல்லாருமே நீ இறக்கும்போது உதவ மாட்டார்கள். இவங்கெல்லாம் சும்மா அப்படின்ட்டார். இவங்கெல்லாம் சும்மான்ட்டார். இந்த பாரத்தை தலை மேலே வச்சு கொண்டு போகிறதுக்கு பொருளை வச்சிங்கன்னா அழுந்தும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு துணி எடுத்து இப்படி சுற்றி அது மேலே வச்சாங்கன்னா அந்த அழுந்தாமல் நிற்கும். அது எப்படி தான் அந்த எடையை நாம் தான் தூக்க போகிறோம். ஆனால் ஒரு துணியை சுற்றி வச்சிங்கன்னா அது பேர் சும்மாடுன்னு பேர். அந்த மாடு சும்மாடு. அப்போ அந்த சுமை தெரியாமல் இருக்கிறதுக்கு சும்மாடை வச்சுக்கிட்டோம்னா அழுந்தாமல் இருக்கும், நாம் பாட்டு கையை வீசிட்டு போகலாம். அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாம் சும்மாடு தான் அப்படின்னார். எத்தாயர், எத்தந்தை, எச்சுற்றத்தார், எம்மாடு சும்மாடாம், ஏவர் நல்லார், செத்தால் வந்து உதவுவார் ஒருவரில்லை. வெளிப்படையாக அப்படி நம்ம சொன்ன தேங்காயை உடச்சி பளிச்சுன்னு சொன்ன மாதிரி சொல்லி போட்டாரியா அப்படிங்கிறோம் இல்லைங்களா. செத்தால் வந்து உதவுவார் ஒருவர். இப்போ சும்மா நீங்கள் கற்பனையில் நினச்சி பாருங்களேன். மருத்துவர் சொல்கிறார், உங்களுக்கு நாள் நெருங்கிருச்சு, நீங்கள் கிளம்ப வேண்டியது தான். யார்கிட்ட சொன்னார்? நம்மகிட்டையும் சொல்லிட்டாரு, கூட இருக்க 4 பேர்த்திட்ட, நம்ம அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை பேரன் பேத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டார். எங்க அவர் கிளம்புறதுக்கு நேரம் வந்துருச்சு, யாருக்காவது சொல்லணும்னா சொல்லிவிடுங்க. உடனே என்ன பண்ணுவோம், ஃபோனை எடு, யாரெல்லாம் முக்கியமானாலும் போடு 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 அப்படின்னு தானே சொல்லுவோம். யாராவது ஒத்துங்க, கடவுளே அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும், அவர் என்னை கூட்டிகிட்டு போய்டும். யாராவது ஒரு ஆள் கேட்போம். பேசுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், கேட்போமா? எங்கேயாவது என்னைக்காவது வரலாற்றில் போய் பாருங்கள், அவரை கூட்டிகிட்டு போகாத சாமி, அவருக்கு போல என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு கேட்போன்னு. செத்து போனதுக்கப்புறம் வேணால் சொல்லுவோம் என்னென்னு, அவரை கூட்டிகிட்டு போனதுக்கு போல என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஏன் போகும்போதுக்கு முன்னாடி நீ சொல்லலாமில்ல? ஏன் பயம், ஒருவேளை நம்மளுக்கு இது கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால் யாரும் சொல்ல மாட்டோம். அப்படி இருந்துட்டால் நல்லா இருக்கும், இருந்துட்டால் நல்லா இருக்கும், இந்த சாமி காப்பாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். ரைட்டு, அவரால் ஆக வேண்டிய காரியம் இருக்குது, நம்மளால் ஆக வேண்டிய ஒன்றும் இல்லை. எப்போ ஆகாதால் என்னையே வச்சுருக்கிற, என்னை கூட்டிகிட்டு போயிரு, ஆகாதால் வச்சுக்க அப்படின்னு சொல்லுமா இல்லையா? சொல்லறதுக்கு தாங்க தோணும், உண்மையிலே கேட்க மாட்டோம். ஆனால் சொன்னார், செத்தால் வந்து உதவுவார் ஒருவரில்லை. என்னையா பண்ணுவாங்க? விறகு வச்சு தீ மூட்டி வச்சுட்டு போயிட்டு வாப்பா போயிட்டு வா அப்படின்னு கையை காட்டி விட்டுருவாங்களாம். அப்படியே பாடுறார், சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர். அதுதான் உலகம். 2 வரி, இது இன்னும் 2 வரி இன்னும் கீழே இருக்குது. 2 வரியில் அவர் சொன்ன செய்தி, எத்தாயர், எச்சுற்றத்தார், எம்மாடு சும்மாடாம், ஏவர் நல்லால், செத்தால் வந்து உதவுவார் ஒருவரில்லை, சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர். அப்படின்னா என்ன பண்ணணும்? சித்தாய வேடத்தாய் நீடு புன்னி திரு ஆனைக்கா உடைய செல்வா என்ற நத்தா, உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டு அடியேன் என் செய்கை. முதல் பாட்டு. இப்படி 10 பாட்டுங்க. அவர் அந்த பதிகம் நீங்கள்லாம், ஏன்னா நம்ம எப்போவுமே இந்த பஞ்சபுராணம் பாடுவது அப்படின்னு 5 பாட்டை பாடிட்டு 4 பாட்டை பாடி போட்டு அவ்வளோதான், நம்ம தேவாரம் தெரியுமே நமக்கும் அப்படின்னு கடந்து ஓடிடுவோம். திருமுறை பதிகங்களை அவங்க பாராயணத்தை அவங்க பாடிய பாடலை ஆண்டுக்கு ஒரு முறையாவது படிக்கணும்னு நினச்சி டெய்லியும் ஒரு 5 பதிகம், ஒரு 10 பதிகம் அப்படின்னு வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் படித்து படித்து பழகுனீங்கன்னா மணிமணியான பாட்டு உங்கள் கண்ணுக்குள்ளே அப்படியே உறுத்தும். அடாடா, இந்த பாட்டு பாரு என்னை பற்றியே சொல்லுதே அப்படின்னு நமக்கு தோணும். ஒவ்வொரு பாட்டு அப்படிப்பட்ட பாட்டு. எனவே நீங்கள் எந்த பாட்டும் நீங்கள் அது சூழல் மாற மாற ஒவ்வொரு பாட்டும் நமக்கு ஒவ்வொரு சமயத்துக்கேற்ப நமக்கு சுகமாக இருக்குங்க. அந்த பாட்டு நெஞ்சுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக அந்த பாடல்கள் அமையப்பெறுவதை நீங்கள் காண முடியும். அதனால் அந்த கருத்து ஒரு பாட்டு, முதல் பாட்டில், இந்த பதிகத்தில் 2வது பாட்டில் சொல்கிறாரு, ஊனாகி உயிராகி
அதனுள் நின்ற உணர்வாகி, ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயே நின்றாய். எல்லாமா நீ இருக்கிற, பிற அனைத்தும் நீயாய் நின்றாய். நான் ஏதும் அறியாமே என் உள் வந்து. அவர் என்னை கேட்டுட்டா உள்ளே வந்தார். அப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், காலிங் பில் அமுச்சு அவங்க வந்து பார்த்துட்டு நான் உள்ளே வரலாமா, வந்துட்டு அது என்ன உள்ளே வரலாம் வா அப்படி கூப்பிடுவோம் இல்லையா? அப்படி இல்லை. இப்போ நம்மகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து உள்ளே உட்காந்துக்கிறாரு. ஏன் கேட்டுட்டு தான் வரலாம், நாம் கொடுக்க மாட்டோம். உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டுருவோம். அதனால் நம்மளை பர்மிஷனாக கேட்கல, அவர் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டார். நீ என்றைக்கு என்ன புரியலையோ புரிஞ்சுக்க, அது வரைக்கும் நான் உள்ளே உட்காந்துக்கிறேன், சிவனேன்னு இருக்கிறேன்ப்பா, நீ பாட்டும் வேலையை செய்யுங்கிறார். நான் பாட்டுக்கு என்ன வேணாலும் செஞ்சுருக்கிறேன். உள்ளே இருக்கிறத எதாவது காட்டிட்டு தடுத்துக்கிட்டு நிறுத்துறாரா? தம்பி இது பண்ணாத வேண்டாம் நிறுத்து, இது பண்ணாத வேண்டாம் நிறுத்துறாரா? உள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் ஏதாவது தடுத்து நிறுத்தியிருக்கிறாரா? இல்லவே இல்லை. என்ன பண்ணுறாரு? நீ என்ன வேணால் பண்ணு, நான் கூட இருக்கிறேன்னு உட்காந்துக்கிட்டார். நல்லனவும் தீயனவும் நீயே, நீ எனக்கு எப்படி இருக்கிற, ஒன்னொன்னையும் காட்டி காட்டி நிற்கிறாய்ங்கிறார். நான் ஏதும் அறியாமை என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றாய். அப்படின்னு அந்த காட்டி நின்றாய், இது நல்லு இது தீ என்று என் அறிவுக்குள்ளே உணர்த்தி கொண்டு இருக்கிறாய். தேனாரும் கொன்றையணி திருநின்றியூராய் திரு ஆனைக்காவில் உரைய சிவனே ஞானமானாய் உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேன் என்று இந்த பதிகத்தில் இப்படி ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப அருமையான பாடலாக நமக்கு உணர்த்துகிறார். இதுக்குள்ளே இன்னொரு குறிப்பு இருக்கிறது, நீங்கள் பதிகம் படிக்கும்போது பார்த்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் நின்று உன்னை வணங்கினாலும் அந்த இடத்தில் எனக்கு முன் தோன்றி நின்று அருள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது இந்த பதிகத்தில். இந்த இடம் அங்கே இடம் எல்லாம் இல்லை. ஏன் இறைவன் எங்கே இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான் என்று உணர்ந்தவனுக்கு நிற்கிற இடம் சன்னதி. இந்த குறிப்பு இந்த பதிகத்துக்குள்ளே இருக்கிறது. அப்பர் சுவாமிகள் இந்த பதிகத்தில் 8வது பாடல் அந்த குறிப்பு கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம கோயிலுக்கு போகிறோம், கூட்டமாக இருக்குது, எங்கேயாவது ஓரமாக நின்று சாமி கும்பிட்டா போதுன்னு நினைப்போமா என்ன? அந்த கூட்டத்தில் ஆளை யாராவது பிடிச்சி நேராக முட்டி மோதி போய் முதல்ல நின்றுக்கிட்டு யார் கும்பிட்டா என்ன, கும்பிட்டு நான் கும்பிட்டா போதுன்னு நின்றுக்குமா இல்லையா? இப்படி தான் நம்ம அறிவு வேலை செய்யுமே ஒழிய, இல்லைங்க வந்துட்டேன் எங்கேருந்து கும்பிட்டாலும் அவர் தான் நமக்கு பெருமானே. உள்ளே வந்துட்டேன் ஐயா, உள்ளேன் ஐயா, வளாகத்துக்குள்ளே வந்துட்டேன், கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, உள்ளே வர முடியல, பரவாயில்ல, நான் உன்னுடைய வளாகத்துக்குள்ளே இருப்பது எனக்கு போதுமானது. அப்படி நம்ம என்றைக்காவது அமைதி பெற்று வந்துடுவோமா என்ன? வரமாட்டோம். ஏன்? நமக்கு இன்னும் அந்த ஞானம் என்ற ஒன்று இன்னும் கைவரப்பெறலை. நாம் இன்னும் சரியை கிரியை என்ற படிக்கட்டுகளில் தான் நின்றுட்டுருக்குறோம். இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தோம்னா உங்களுக்கு தோன்றும் இறைவன் எங்கும் இருக்கிறான். இது அந்த பாட்டில் சொல்கிறாரு, இளையாரும் சூலத்தாய் என் தோளானே, 8 தோள் உடைய பெருமானே, எவ்விடத்தும் நீ அல்லாது இல்லை. இந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னு பார்த்துக்கொள்ளுங்க. எவ்விடத்தும் நீ அல்லாது இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. அப்போ அவர் இங்கே இருக்கிறாரா அங்கே இருக்கிறாரா? நீங்கள் அவன் இல்லாத இடத்துக்கு உங்களால் போக முடியாது, இருக்க முடியாது. இதுதான் அடிப்படையான ஒன்று. சரி, அப்படி எவ்விடத்தும் நீ அல்லாது இல்லை என்று தலையார கும்பிடுவார். உரையே தேவையில்லைங்க, படித்தா அப்படியே பொருள் விளங்குது பாருங்கள். எவ்விடத்தும் நீ அல்லாது இல்லை என்று தலையார கும்பிடுவார் தன்மையானே, தலையார கும்பிடுவார் தன்மையானே என்ற ஒரு அழகான குறிப்பு இந்த பதிகத்தில் 8வது பாடலில் அமைய பெற்றிருக்கிறது. அதனால தான் பெரியவங்க உரை சொல்லும்போது சொன்னாங்க, சன்னதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அவன் உன்னை பார்க்கிறான் என்று நீ நினைக்கிற இடம் சன்னதி. அவ்வளோதான். நீங்கள் போய் அவனை பார்க்கறது சன்னதி இல்லை. புரியுங்களா?
இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீ நினைந்து எந்த இடத்தில் நிற்கிறாயோ அந்த இடம் சன்னதி. இதை நீங்கள் உங்கள் அறிவுக்குள்ளே எட்டுச்சுன்னா சண்டையை போட்டுட்டு கூட்டத்தில் முண்டி மோதிக்கிட்டுல போக மாட்டோம். போகிறவங்கெல்லாம் போட்டு போங்க போங்க போங்க. நான் ஒரு ஓரமாக நிற்கிறேன், கூட்டமே இல்லைன்னா சரி போகலாம், இல்லை கூட்டமாக தான் இருக்குது, சரி பெருமானே சிவாய நம்ம அப்படின்னு எங்கேயாவது ஒரு பக்கம் நின்று ஒரு சிவபுராணத்தை சொல்லி போட்டு அங்கேயே உளுந்து கும்பிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்கள் தோணலாம், அதுக்கு வீட்லேயே கும்பிட்டுலாமே சார். கும்பிடுங்க, யார் வேண்டான்னா. நீங்கள் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தாலும் சாமி இருக்கிறாரு, மறந்துடாதீங்க. ஏன் எவ்விடத்தும் நீ அல்லாது இல்லை, அவ்வளோதான். நீங்கள் குளிக்கும்போது சாமி நினச்சிக்கிட்டே குளிக்கலாம், குளிச்சிங்கன்னா தீர்த்தமாயிரும். பாத்ரூமில் குளிக்கும்போது ஒரு சிவபுராணம் சொல்லிட்டு குளிங்க, திருவெம்பாவை சொல்லிட்டு குளிங்க, யார் வேண்டான்னா. குளிச்சிங்கன்னா நீங்கள் நீராடுகிறீர்னு இல்லை, நீங்கள் புனித தீர்த்தம் ஆடுகிறீர்னு பொருளாயிடும். நமக்கு அறிவு நமக்கு என்ன பண்ணுது, இங்கெல்லாம் நினைக்கலாமா, சீச்சி வேண்டாம், நம்ம பூசைகரில் போய் நினச்சிக்கலாம் அப்படி நினச்சி நம்ம தவிர்த்து போகிறோம் இல்லையா. நீங்கள் பழக பழக உங்களுக்கு எல்லா இடம் ஒன்றாயிடும். பழகிற வரைக்கும் தாங்க இது சமையலறை, இது பூசையறை, இது கழிவறை, இந்த நினைவெல்லாம். திருவருளோடு உங்கள் நினைவு ஒன்றி போய்கொண்டே இருந்தால் இந்த வரையறைகள், இந்த பிரிவுகள் காணாமல் போயிடும். அப்போ என்ன அர்த்தம், அவனை நினைக்காமல் உங்களால் இருக்க முடியாது. அது எங்கேயா இருந்தால் என்ன, இந்த இடம் நோக்கி நம் அறிவு நகரணும். என்றைக்கு நகரப்போகிறதோ அன்று நீங்கள் ஞானத்தின் படிக்கட்டில் இருக்கிறீர்கள், ஞானத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளலாம். நம்ம இந்த அறிவு, இந்த மாற்றம் நம்ம அறிவுக்குள்ளே நிகழணும். அது பிறர்கிட்ட போய் நீ அங்கே நிற்கிறியா அங்கே நிற்கிற அப்படி இல்லை. என் அறிவு சொல்லணும், நான் நிற்கும் இடம் பெருமான் என்னை நோக்கி கொண்டிருக்கிறார், இது சன்னதி என்ற நினைப்பு நமக்கு வரணும். அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க, மறந்துடாதீங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஏன், நம்ம எப்பாவது முன்னே போய் நிற்கணும், அங்கே போயணும், பார்க்கணும், இப்படியே நிற்போம். நீங்கள் அந்த அடிப்படை எல்லாமே ஒரு தொடக்க காலத்துக்குத்தான் பயன்படும். அன்பின் முதிர்ச்சிக்கு அந்த வேலை இல்லை அப்படிங்கிறத அனுபவம் தான் தரணும், பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்படி இந்த திருத்தாண்டகம் இரண்டு திருப்பதிகங்கள் பாடி பெருமானை வணங்குகிறார். இப்படி வணங்கிய பிறகு அருகில் இருக்கக்கூடிய தலம், இப்போ இங்கே தலத்தில் பாருங்கள் எல்லாம் மலையாகவே இருக்குது. ஒன்று ஆனைக்கா, அது கீழே இருக்கிறது. அடுத்து எங்கே வந்தார்னார், எறும்பியூர் திருத்தலத்துக்கு வருகிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். இங்கேயும் அவர் அருளிய அந்த திருப்பதிகம் ஒரு அருமையான திருப்பதிகம், எறும்பியூர் திருப்பதிகம். அங்கேயும் எறும்பியூர் ஈசன் எங்கள் ஈசனே, எறும்பியூர் ஈசன் எங்கள் ஈசனே என்ற 5ஆம் திருமுறையில் ஒரு அருமையான திருப்பதிகம் அங்கே பாடி முடிக்கிறார். பாடி முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளி, இன்றைக்கி சொல்ல முடியல மலைக்கோட்டை, தாயுமான சுவாமி இருக்கிற அந்த தலத்துக்கு வரார். அங்கே வந்து பெருமானை வணங்குகிறார். அவர் பதிகத்தில் 4 பாட்டு தான் கிடச்சிருக்குது, 6 பாட்டு செறிஞ்சு போச்சு. அதில் ஒரு பாட்டு தான் மட்டுவார் குழல் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும். அருமையான பதிகம்ங்க, 4 பாட்டு. 4வது பாட்டை தலையுமா எனக்கே அப்படிங்கிற பாட்டில் பார்த்தா அது ரொம்ப அழகாக சொல்வார். அந்த பெருமான் எனக்கு எவ்வளவு பெரிய அன்புக்குரியவனாக இருக்கிறார். தலையுமா எனக்கே கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேய நாயனார் என நம்பினையின் நாசமே. அவர் பேரை சொன்னீங்கன்னா வினையெல்லாம் நாசமாக போய் வினையெல்லாம் நாசமாக போயிடும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அவனை நினைப்பது தான். அரிச்சிராப்பகள் அரிப்புண்டு, எது வினையனால் அரிப்புண்டு நரிச்சிராது, இப்படி துன்பப்பட்டு கிடக்காத சிராப்பள்ளின்னு சொல்லு போதுங்கிறார். சிராப்பள்ளின்னு சொல்லு, உனக்கு தீவினை எல்லாம் உன்னை விட்டு நீங்கும், நன்மை உனக்கு கிடைக்கும் என்று அந்த பதிகத்தில் அருள் செய்திருக்கிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். எனவே மட்டுவார் குழல் என்று தொடங்குகின்ற 5ஆம் திருமுறை பதிகம், இங்கேயும் குறுந்தொகை தான் பாடியிருக்கிறார். இதுதான் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 4 பாட்டு தான் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதுக்கடுத்து எங்கே வந்தார்னார், கற்குடி. இதுவும் மலை சார்ந்த பகுதி தானுங்க. எறும்பியூர் ஒரு சிறிய மலை, சிராப்பள்ளி தாயுமான சாமி இருக்கிறது மலை தான். கற்குடி என்பதும் மலை சார்ந்த பகுதி தான்.
இன்றைக்கி அந்த ஊருக்கு பெயர் உய்யக்கொண்டான் மலை என்று பெயர். கற்குடி என்பது தேவார பதிக பெயர். இன்றைக்கி மக்கள் வழக்கில் உய்யக்கொண்டான் மலை என்று அந்த பகுதி வழங்கப்படுகிறது. இது நம்ம சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து வயலூர் போகிற வழியில் இந்த திருத்தலம் அமைய பெற்றிருக்கிறது. உய்யக்கொண்டான் மலை என்று அருமையான திருப்பதிகம், நம்முடைய அப்பருடைய திருப்பதிகம். கற்குடி பெருமானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நான். சுவாமி ஒவ்வொரு பாட்டிலையும் கற்பகம் 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 அப்படிம்பார். கற்குடி கற்பகத்தை கண்ணார கண்டேன் அப்படின்னு பாடல் தோறும் போற்றுகிறார். இதுவும் ஒரு அருமையான திருப்பதிகம். 6ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய அருமையான திருப்பதிங்க. எல்லாம் அப்படித்தாங்க இருக்குது, எல்லாம் அருமையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஏன்னா அப்பர் தேவாரம் எப்போவுமே திருவாசகம் போல் நெஞ்ச உருக்கும். நல்ல ஞானசம்பந்தர் தேவாரத்தில் இலக்கிய சுவை, இயற்கை அழகு இதெல்லாம் விரவி கிடக்குங்க. ஆனால் திருவாசகமும் அப்பர் தேவாரம் ஏறத்தாழ பார்த்திங்கன்னா இந்த புற அழகுகளெல்லாம் தவிர்த்துட்டு, புற போற்றிகளெல்லாம் தவிர்த்துட்டு, தன்னுடைய இடிநிலை, இறைவனுடைய பெருநிலை, இந்த 2 தான் பதிகம் முழுக்க இருக்கும். நான் எவ்வளோ கடைப்பட்டவன், நீ எவ்வளோ மேலானவன், இதைத்தான் திரும்ப திரும்ப 2 பெருமக்களுமே அப்படியே பாடியிருப்பாங்க. நீங்கள் திருவாசகத்தையும் அப்பர் தேவாரத்தையும் ஒருவாறு பச்சு பார்த்தீங்கன்னா ஒரே போல் இருக்கும். உருக்கத்தில் 2 ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு உருக்கத்தை தரக்கூடியது இருவருடைய தேவாரம். நீங்கள் நிறைய சொல்லாட்சி, இவருடைய சொல்ல அவர்கிட்ட இருப்பதை நீங்கள் காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு உருக்கம் திருநாவுக்கரசருடைய தேவாரத்தில் இருக்கிறது. எனவே பராய்த்துறைக்கு அடுத்து வருகிறார். கற்குடி பெருமானை போற்றிய பிறகு பராய்த்துறைக்கு வருகிறார். இங்கேயும் குறுந்தொகை என்ற முறையில் ஒரு திருப்பதிகம் பாடுகிறார். பாடி முடித்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய தலங்களை வணங்கும் முகத்தானாக வருகிறார் என்று ஒரே பாட்டில் எறும்பியூர், சிராப்பள்ளி, கற்குடி, பராய்த்துறை 4 தலத்தை ஒரே பாட்டில் சொல்லி முடிச்சிட்டார். இந்த திருத்தலங்களை எல்லாம் வணங்கி உழவார தொண்டு செய்து பாமாலை பாடி அங்கிருந்து புறப்பட்டு திருநாவுக்கரசு பெருந்தகை அடுத்தடுத்த தலங்களை நோக்கி வருகிறார். மற்ற பதியின் முதலான மருங்குள்ளனவும் கைதொழுது பொற்புற்றமைந்த திருப்பணிகள் செய்து பதிகம் கொடு போற்றி உற்ற அருளால் காவிரியை ஏறி ஒன்னார் புறம் எரிய செற்ற சிலையார் திருப்பங்கிழியினை சென்று சேர்கின்றார். திருப்பங்கிழி என்று சொல்லக்கூடிய தலம் இதே பெயரில் இன்றளவும் வழங்கப்படுகிறது. இப்போ எறும்பியூர் அதே பேரில் இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி பெயர் மாற்றம் இல்லை. கற்குடி மட்டும்தான் உய்யக்கொண்டான் மலை என்ற பெயரில் மாறி இருக்கிறது. இங்கே பராய்த்துறை, திருப்பராய்த்துறை என்றே பேர் இன்றும் இருக்கிறது. சரி, அதுக்கப்புறம் காவிரியை கடந்து இந்த பக்கம் வந்தால் அந்த பைஞிழி என்று, ஞிழி என்பது ஒரு வாழை மரத்தினுடைய ஒரு இனம். அந்த வாழை அங்கே மிகுதியாக பயிரிடப்பட்ட பகுதி என்பதனால அந்த தலம் பைஞிழி என்று பெயர். பசுமையான பகுதி. ஏன்னா காவிரி பக்கத்தில் இருக்கிறது. நல்ல வயல் சார்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய தலம். மணச்சநல்லூர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஏன், மாப்பிள்ளை அரிசி இருக்குது இல்லைங்களா, சம்பா அரிசியில் மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அதிகம் விளையிற பகுதி அது மணச்சநல்லூரில். அவ்வளோ மண் வாசத்தோடு சுவையான உணவாக இருக்கக்கூடியது. அங்கே இருக்கிற அந்த நெல் விளைச்சல் அவ்வளோ பயன் தரக்கூடிய. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தலம் தான் இந்த பைஞிழி என்கிற தலம். அங்கே வரார், நெருங்கி வரார். காவிரியை கடந்து பைஞிழி பெருமானை வணங்குவதற்காக திருநாவுக்கரசு பெருமான் வருகிறார். மற்ற அப்பதிகள் முதலான மருங்கு உள்ளனவும் கைதொழுது பொற்புற்றமைந்த திருப்பணிகள் செய்து பதிகம் கொடு போற்றி உற்ற அருளால் காவிரியை ஏறி. இந்த பக்கம் காவிரியின் தென்கரையில் இருந்தவர் காவிரியை கடந்து வடகரைக்கு வரார். ஏறி உன்னார் புறமெறிய பகைவர்களுடைய 3 அசுரர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை
தன்னுடைய நெற்றி அவனுடைய அம்பினால் சிரித்து எரித்தார் அல்லவா அந்த பெருமான். ஒன்னார் புறமெறிய செற்ற சிலையார் திரு பைங்கிழியினை சென்று சேர்கின்றார். இப்போ பைங்கிழி நெருங்கி போயிட்டுருக்கிறார். அப்படி போகிற பொழுது ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. என்ன நிகழ்வு சொல்றார்? வழி போம்பொழுது மிக இளைத்து வருத்தம் உற நீர் வேர்க்கையோடும் அழிவாம் பசி வந்து அணைந்திடவும் அதற்கு சித்தம் அலையாதே மொழி வேந்தரும் முன் எழுந்து அருள முருகார் சோலை பைஞீழி விழி ஏந்திய நெற்றியினார் தம் தொண்டர் வருத்தம் மீட்பாராய். என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டால், இவர் காவிரி கடை கடந்து பைஞீழி என்கிற தலம் நோக்கி வருகிற பொழுது பசி அவருக்கு ஏற்படுகிறது. இந்த பசி என்பது உடலுக்கான பசி. அறிவு நிலை வேறு. எப்பவுமே நினைவில் கொள்ளணும், உடல் வேறு உயிர் வேறு. அதை யார் உணர்வாங்க? ஞானிகள் உணர்ந்திருப்பாங்க. அவர்கள் அதை உணர்ந்திருப்பதனால உடம்புக்கு வருகிற இடர்பாடுகளை அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. நமக்கு அப்படி இல்லை. உடம்பு தான் உசுறு, உசுறு தான் உடம்பு. ஒரு கை வலிச்சிது, கால் வலிச்சிச்சு, தலை வலிச்சிச்சுன்னா ஐயோ இத்தனை சாமி கும்பிட்டு இத்தனை வலி வலிக்குதே, இந்த சாமி இதை கூட காப்பாற்றலன்னு என்ன தான் பண்ணுது அப்படின்னு சாமியை திட்டிகிட்டு இருப்போம். கை வலிக்குது முருகா, கால் வலிக்குது முருகா, உன்னை தான் பாட்டு பாடிட்டு இருக்கிற, நீ ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேங்கிறிய. ஏன்? உடம்பு தான் நான் அப்படிங்கிற மயக்கம் நம்மட்டெலாம் இருக்குது. ஆனால் இருக்குத்தான் கடந்துட்டு போகுது போ அப்படின்னு நினச்சி போயிடுவோமா என்ன? அவ்வளோ சீக்கிரம் கடந்து போக முடியாதுங்க. நீங்கள் மந்திர உபதேசத்தை பெற்று அந்த மந்திரத்தை கணித்து 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 அதில் ஊன்றி நிற்கிற வாய்ப்பு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு உடம்புக்கு வருகிற நோய்களை உங்கள் அறிவு பொருட்படுத்தாது. அட ஊடியா, மூக்கு இருந்தால் சளி இருக்கத்தான் செய்யும். விடு, மூக்கு இருக்க வரைக்கும் சளி இருக்கும், மூக்கு இருக்க வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்க போகுது. என்ன பண்ணுது? மாத்திரை சாப்பிட்டா 7 நாள், சாப்பிடாம விட்டா ஒரு வாரத்தில் போயிடும் சளி. அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. ஏன்? இந்த வலி போச்சுன்னா இன்னொரு வலி வரும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த வலியே பரவாயில்லையேன்னு ஆயிரும். ஏன்? வயிற்று வலி போச்சுன்னா தலைவலி வரும், தலைவலி போச்சுன்னா இடுப்பு வலி வரும், இடுப்பு வலி போச்சுன்னா கால் வலி வரும், ஏதோ ஒன்று வரத்தாங்க செய்யும். ஏன்? அதுதான் உடம்பு என்று அதற்கு பெயர். ஏன்? நோய்க்கு இடமான உடம்பு. இதை நோய் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு சில பயிற்சிகள் இருக்கிறது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த பயிற்சிகள் பண்ணிக்கலாம். அது பயிற்சிக்குரியவருக்குமே நோய் வருதே, என்ன பண்ணுறது இல்லைங்களா? இப்போ நமக்கு மருத்துவம் பார்க்குறாங்க டாக்டர்ஸ். சரி, டாக்டர்ஸ்க்கு நோய் வராமலா இருக்குது? நமக்கு தான் எச்சரிக்கை சொல்கிறாங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க, அதை பாருங்கள், இந்த டயட் பண்ணுங்கள், அந்த டயட் பாருங்கள் இப்படிங்கிறாங்க. சரி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற டாக்டருக்கே ஹார்ட் அட்டாக் வருதே, ஏங்க வருது? ஏன்? அவர் உடம்பு மட்டும் எங்கிருந்து வந்திருக்குது? எல்லாம் மாயா காரியம் தானே. அது வேலை செய்யும், அவ்வளோதான். அறிவு நமக்கு தூய்மையாக இருக்கணும், திருவருள் தொடர்பில் இருக்கணும். நம்ம அறிவு திருவருள் தொடர்பில் இருந்துச்சுன்னா உடம்புக்கு என்ன வந்தாலும் அட கிடக்குது விடு, இதுக்கு போய் பார்க்குறதா ஒரு ஏதோ கொஞ்சம் முடியாத பட்சத்தில் ஏதோ 1-2 போட்டு போ அவனு தள்ளி விடலாம். அதை விட்டு போட்டு உடம்புக்கு வந்துருச்சு, எனக்கு உடம்புக்கு வந்துருச்சு, எனக்கு உடம்புக்கு வந்துருச்சு அப்படின்னா உடம்புக்கு வரத்தான் செய்யும். இது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா. ஏன் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வயசாகிட்டே இருக்குங்களா, அப்போ சொல்லுவாங்க, எங்க கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க, வயசாச்சு இல்லை, அப்புறம் கண்ணு தெரியாமல் தான் போகும், காது கேட்க மாட்டேங்க. இப்போ இந்த கருவி தேஞ்சிக்கிட்டே இருக்குதுயா, நாட்பட கருவி தேயும். அப்போ நான் என்ன கேட்கட்டு சாமிகிட்ட? சாமி இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் ஆஃப் ஆகுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடியான்னு வேணால் கேட்கலாம். இந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியாக போய்டும், நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல பெருமானே அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. நாம் அப்படி கேட்குறது இல்லை, எப்படியாவது கொஞ்சம் ரினியூ பண்ணி கொடு, இப்படிலாம் கேட்டுட்ருக்குறோம். இது கருவிகள் பயன்படுத்த தேயும். சரி, பயன்படுத்தாமல் விட்டுட்டா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்ஸ் பயன்படுத்தலாம் கெட்டு போயிடுங்க.
என்னையா இப்படி வந்துட்டிங்கன்னா அப்படி வரீங்க. ஆமாம், சில பொருள் பயன்படுத்த தேயும். சரி, அப்போ நான் பயன்படாமே வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் மின்சாதனத்துக்குரிய பொருள்கள் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் கெட்டு போயிடும். அப்போ எப்படி இருந்தாலும் கெட்டு தான் போகுது. அப்போ என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாமா, பயன்படுத்தாமற்றலாமா? நமக்காக பயன்படுத்தி கெட்டு போகிறதுக்கு போல சாமிக்காக பயன்படுத்தினா கொஞ்சம் நல்லாவாது இருக்கும். அது என்றைக்கு அந்த அறிவு வர்றது கொஞ்சம் கடினம்தான். வந்துச்சுன்னா மகிழ்ச்சி. அப்போ சாதாரணமான நிலையில் இருக்கிற உயிர்களுக்கே இப்படி ஒரு இடர்பாடு, இப்படி ஒரு நிலை இருக்குது. அவங்க அருள் பெற்றவர்கள், அவங்களுக்கு இந்த உடல் பசியெல்லாம் போய் அவங்கள வருத்தாது. ஆனாலும் பெருமானுக்கு ஐயையோ நம்ம தொண்டன் பசியோடு வரானே, இது இறைவன் பார்க்குறாங்க. இந்த வரியை நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த குறிப்பு தரார். வழி போம் பொழுது மிக இழைத்து. நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். பராய்த்துறை இன்றைக்கி நமக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. ஒரு காலம் வந்தால் போய் பாருங்கன்னு சொல்லணும். கூகுளில் தட்டினா இப்போ எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிவிடும். எது ஃப்ரம் பராய்த்துறை டு பைங்கிலி போடுங்க மேப்பை, எத்தனை கிலோமீட்டர் காட்டுன்னு பாருங்கள். அத்தனை கிலோமீட்ரு காவிரியை கடந்து போகிறார். போகிற நேரம் நல்ல வெயில் காலம். இப்போ அவர் காவிரியை கடந்து போயிருக்கிறார். வெயில் காலம் என்பதனால் எவ்வாறு கடந்துட்டார். போகிற வழியில் அவருக்கு தேவையான உணவோ தண்ணீரோ கிடைக்கவில்லை. குறிப்பு சொல்கிறார். மிக இழைத்து வருத்தம் உற. இந்த வருத்தம் உடலுக்கான வருத்தம் மறந்துடக்கூடாது. வருத்தம் உரன்னு சொல்லிட்டாரேன்னு நினச்சி அவர் மனசு வருந்துனான்னு நினச்சிடக்கூடாது. வருத்தம் உடம்புக்கு. வருத்தம் உற என்ன பண்ணார்? நீர் வேட்கையோடு, தண்ணீர் தாகத்தோடு போகிறாருங்க. அப்போனா என்ன அர்த்தம்? போகிற வழியில் எங்கேயும் அவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லைன்னு பொருள். தண்ணீர் தாகத்தோடு போகிறார், பசியோடு வருகிறார். வயிற்று பசியும் இருக்கிறது, தண்ணீர் தாகமும் இருக்கிறது. இந்த ரெண்டு நிலையும் இருக்க திருநாவுக்கரசு பெருமான் வராராம். எப்படி வராரு? அழிவாம் பசி வந்து அணைந்திடவும். பசிக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார், அழிவாம் பசி. அது ஏன் அழிவாம் பசி? பசி வந்து விட்டால் பத்தும் பறந்து விடும். பசி வந்துருச்சுன்னா வெக்கம் மானம் அதெல்லாம் பார்க்காது. ஏன் ஒரு கொஞ்ச நேரம் கட்டுப்பாடு படுத்து கம்முன்னு இருக்கு பார்ப்போம். இல்லைண்ணா கையேந்திடலாம். ஏங்க எனக்கு கொஞ்சோன்னு கொடுங்க, பசிக்குது, நானும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டுன்னு தோணிடும். கொஞ்சம் நேரத்துக்கு தான் வீராப்பு பிடிச்சிட்டு கேட்காத அவனா கொடுத்தா சாப்பிடும், நாமளா கேட்கும் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இருக்குக்க, ஐயோ பசிக்குதே இனி கட்டுப்பாட்டு விளைக்கல, கையை நீட்டிட வேண்டியதுதான். இந்த பசிக்காகத்தான் உலகத்தில் பலரும் பலவாறு செய்கிறாங்க. அதனால தான் பசி பழியை பார்க்காது, பாவத்தை பார்க்காது. எனவே பத்தும் பறந்து போய்டும். நாங்கள் எதையும் பொருட்படுத்தாது. எனவே அழிவாம் பசி. அதனால் பசிக்கு ஒரு அடை கொடுத்தார், அழிவை தருகிற பசி. நம்முடைய நம்பி ஆரூரர், நம்முடைய கேதார் அப்படிங்கிறோம் இல்லைங்களா, இன்றைக்கி நம்மளுடைய திருத்தலம் இருக்குது இல்லைங்களா, கேதாரம் அப்படிங்கிற தலத்தை பாடும்போது இந்த குறிப்பு அவரும் தருகிறார். வாழ்வாவது மாயம், மண்ணாவது திண்ணம், பால் போவது பிறவி, பசி நோய் செய்த பரிதான். பசி நோய் செய்த பரிதான், தாழாது அறம் செய்மின் தடம் கண்ணான், கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரம் எண்ணீரே என்று பசியை பற்றி ஒரு குறிப்பு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த கேதார பதிகத்தில் குறித்திருக்கிறார். இதே குறிப்பு மணிமேகலை அப்படிங்கிற நூல், சைவ நூல் அல்லது நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது படிச்சிருப்போம். மணிமேகலை பற்றி படிக்கும்போது அதில் ஒரு வரி உங்கள் நெஞ்சுக்குள்ளே நிற்கும். எப்போது படித்தது, அதை படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டால், மண்டிலி ஞானத்து உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சாப்பாடு போட்டால் உசுறு கொடுத்தான்னு அர்த்தமா. மண்டிலி ஞானத்து உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு. ஏன் அவங்களுக்கு உணவு கொடுத்தலே அறம் அப்படின்னு ஒரு கொள்கை. எனவே மணிமேகலை அறம் செய்தாள் அப்படின்னு நாம் காப்பியம் படிக்கும்போது படிச்சிருப்போம். இது அங்கே பார்க்க அந்த வரிக்காக சொல்லுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ
அமுது செய்வித்தல் அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறது. நமக்கு சைவத்தில் அதுக்கு மாகேஸ்வர பூசைன்னு பேர். சாமிக்கு செஞ்சால் மகேசனுக்கு பூசை, அடியாருக்கு செஞ்சால் மாகேஸ்வர பூசைன்னு அதுக்கு பேர். அது இன்னும் கூடுதலான பயன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பசி என்பது ஒரு நோய், அது பழிக்குரியது அப்படிங்கிற குறிப்பை இந்த பாட்டு சொல்கிறார். அழிவாம் பசி வந்து அணைந்திடவும், அழிவை தரக்கூடிய பசி அவருக்கு வந்த போதும் என்ன பண்ணார், அதற்கு சித்தம் அலையாதே. பசிக்குதுன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணிக்கணும், பெருமானே பசிக்குது என்ன பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு எதை கேட்டாரா என்ன? கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு கவலைப்படாமல் சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு அவர் பாட்டுக்கு வந்துட்டுருக்கிறார். பெருமான் தான் பார்க்குறாரு, என்னையா பசியோடு வந்துட்டுருக்கிறியாப்பா அப்படின்னு இறைவன் பார்க்கிறார். எனவே சித்தம் அலையாதே, மொழி வேந்தரும் முன் எழுந்து அருள. அவர் பாட்டுக்கு திருவுருளை சிந்திச்சுக்கிட்டே வந்து கொண்டு இருக்கும்போது நல்ல மலர்கள் நிறைந்திருக்கிற சோலை உடைய பைங்கிழி பெருமான், முருகார் சோலை பைங்கிழி விழி ஏந்திய நெற்றியினார். இந்த நெற்றியில் விழியை ஏந்தி நிற்கிறாராம். நெற்றியில் கண்ணுடைய பெருமான் அப்படிங்கிறத விழி ஏந்திய நெற்றியினார் தொண்டர்தம் வருத்தம் மீட்பாராய். அவருடைய பசி துன்பத்தை மீட்கும் பொருட்டாக என்ன பண்ணாராம் சாமி அந்த இடத்துக்கு வரார். எப்படி வராரு பாருங்கள். காவும் குளமும் முன் சமைத்து காட்டி, காவும் குளமும் முன் சமைத்து காட்டி, வழி போம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய், விருப்பும் பொதிசோறும் கொண்டு, விருப்பும் பொதிசோறும் கொண்டு, நாவின் தனி மன்னவர்க்கு எதிரே நன்னி இருந்தார். விண்ணின் மேல் காவும் புல்லும் மண் கிழிக்கும் தனி ஏனமும் காண்பறியவர் தாம். சொல்கிறாரு, ஒரு சோலை அந்த இடத்துக்கு வந்தபோதே கொஞ்ச நேரம் இளைப்பாரி போகலாங்கிற அளவுக்கு நல்ல மலர்கள் நிறைந்த சோலை, அழகான ஒரு குளம். இந்த ரெண்டையும் இவர் என்ன பண்ணிட்டார், அவர் வரக்குள்ளே உற்பத்தி பண்ணி வச்சுட்டார். காவும் குளமும் முன் சமைத்து, சமைத்து அப்படின்னு தான் குளம் வெட்டினார் அப்படிங்கிற மாதிரி சோலைகள். இப்போ நாமளாக இருந்தால் மம்முட்டி எடுத்து சட்டி எடுத்து வச்சு வெட்டிட்டு கிடக்கணும். சாமிக்கு அதெல்லாம் வேலை என்ன அப்படின்னா குளம் ஆகிருப்போகுது, அவ்வளோதான். அவருக்கு என்ன மரம் வரணும் இப்படின்னா மரம் வந்துட போகுது. மேஜிக் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்பார். ஏன் விச்சதின்றிய விளைவு செய்கிற பெருமான் அல்லவா அவர், எதையும் ஆக்கிடக்கூடிய ஆற்றல் உடைய பெருமான். எனவே சோலை அமைத்தார், பக்கத்துலேயே குளமும் அமைச்சிட்டார். எதுக்கு, அவர் வந்தார்னா சாப்பிட்ணும், அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணீர் பருகணும், ஓய்வெடுக்கிறதுக்கு தக்கவாறு நல்ல அடர்ந்த சோலையாக எல்லாத்தையும் வச்சு தயார் பண்ணிட்டு என்ன பண்ணாராம், முன் சமைத்து காட்டி வழி போம் கருத்தினால். இவர் எப்படி இருக்கிறாரு, இவரும் ஒரு வழிப்போக்கனை போல. இவருடைய தோற்றம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அந்த வழியில் இவரும் போகிறவர் போல இருக்கிறாராம். வழி போம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய். அவருடைய கோலம் குடுமி, கடுக்கன், பூநூல், இப்படி திருநீர் உடம்பெல்லாம் பூசி ஒரு அந்தனர் கோலத்தில் பெருமான் நிற்கிறாராம். திருநீற்று அந்தனராய் எதிரே நன்னி. எப்படி வந்துட்டாரா வந்துட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாராம். ஏங்க யார் உட்காந்துருக்கிறது, எல்லாரும் இவரை பார்க்கறதுக்கு காத்துட்டு இருந்தால் இவர் திருநாவுக்கரசர் வருகைக்கு காத்துட்டு நிற்கிறாராம். வந்துட்டாராப்பா நம்மால் வந்துட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாராம். எனவே திருநீற்று அந்தனராய் நாவின் தனி மன்னவர்க்கு எதிரே நன்னி இருந்தார். விருப்பத்தோடு காத்திருக்கிறாராம். இந்த காத்திருத்தல் 2 வகை இருக்குது. சனி சீக்கிரம் வரமாட்டானாவன் அப்படின்னு காத்திருப்பது ஒன்று இருக்குது. நாம் சில பேர்த்துக்கு போனோம்னா அப்படி தானே, வரேன்னு உசரை வாங்கிட்டு இருக்கிறாய், என்ன வந்த பாட்டை காணா, இவன் எப்போ வர்றது நான் எப்போ போகிறது அப்படின்னு காத்திருப்போம். அதுவே நமக்கு வேண்டியவராக இருந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் வரட்டும் வரட்டும், எப்போ வந்தீங்க, இப்போ தான் வந்தேன் அப்படிம்போமா இல்லையா. நம்ம ரொம்ப நேரம் வந்திருப்போம், ஆனால் சொல்லும்போது 1 மணி நேரமாக காத்திருக்கேன்னு சொல்லுவோமா என்ன, இல்லைங்க இப்போ தான் வந்தேன் ஒன்றும் கவலை அப்படி. அதுவே வேண்டாத ஆளாக இருந்தால் வச்சுக்க, வரதே வந்து இப்போ தான் உனக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்குதுமோ,
இதுதான் நமக்கு இருக்கிற விருப்பும் வெறுப்பும் இருக்கிற நிலை. ஆனால் இங்கே பெருமான் தொண்டருக்காக வந்திருக்கிறார். எதுக்கு? பசித்துன்பம் தீர்க்க வந்திருக்கிறார். எப்படி விரும்பி வந்திருக்கிறாராம். நன்னி. இதைத்தான் அப்பர் கைலை காட்சிக்கு சொல்லும்போது இந்த வார்த்தை போட்டிருக்கிறார். அண்ணாலே என்னை ஆண்டு கொண்டு அருளி அமுதே, விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி. அவர் என்ன விரும்பி வந்து பார்க்குறான் இல்லையா, நான் அவரை விரும்பி பார்க்கணுமா இல்லையா? ஆம், நன்னி. இந்த சொல் அங்கே இருக்கிறது. ஆக அந்த விருப்பத்தோடு பெருமான், நெற்றியில் கண்ணுடைய பெருமான் தொண்டர் வருகைக்காக காத்து நிற்கிறான். எப்படி மாணிக்க வாசகர் வருகைக்காக திருப்பெருந்துறையில் பெருமான் காத்து நின்றானோ அதுபோல அப்பர் பெருமானுக்காக யார்? பைங்கிழி பெருமான் காத்து நிற்கிறார். சோலையும் குளமும் சமைத்து கொண்டு காத்து நிற்கிறார். சாப்பாடும் சமைத்து கொண்டு. ஏன்? பொதி சோறும் கையில் வச்சிருக்கிறார், காத்திருக்கிறார். யார்? அதுக்கு அப்போ தான் சொன்னோம், விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண் கிழிக்கும் தனி ஏனவும் காண்பறியவர் தாம். இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி சும்மா ஒரு கற்பனையில் நினச்சி பாருங்களேன். ஒரு வழி பாதை, அது ஒற்றையடை பாதை போல் ஒரு பாதை, அதில் ஒரு சோலை அமைத்து இவர் உட்கார்ந்துட்டுருக்கிறார். பொதிசோரோடு உட்காந்துட்டுருக்கிறார். அவர் திருநாவுக்கரசு சிவசிவா 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 அப்படின்னு வந்துட்டுருக்கிறார். இப்போ இவரை இப்போ நம்ம கேமராவில் காட்டணும். எப்படி காட்டுறோம்? இப்போ நாம் தான் ஒளிப்பதிவாளர். என்ன பண்ணுவோம்? நேராக அப்பர் சுவாமி அப்படி ஃபோக்கஸ், அப்படி க்ளோஸ்அப்ஸில் அப்படி காட்டி அவர் முகத்தில் அந்த, ஏன் சோறு இல்லாதனா உடம்பு வாடும். ஏன்? இது அன்னமய கோஷம். அதனால் கொஞ்சம் சாப்பாடு இல்லைன்னா கொஞ்சம் அந்த வாட்டத்தை அப்படியே காட்டி அப்படியே லாங் ஷாட்டில் அப்படியே காட்டுறோம். எப்படி வர நெடுகெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், இதில் வந்துட்டு இருக்கிறாருன்னு காட்டுறோம். சரி, இந்த பக்கம் சுவாமியை காட்டுறோம். அவர் எப்படி இருக்கார்? மலர்ந்த முகத்தோடு தொண்டன் வருகிறான் அப்படி ஒரு சிரிப்போடு உட்கார்ந்து இருக்கிறார். சரி, அப்படியே இவர்கிட்ட க்ளோஸ் அப்பில் அப்படியே கொண்டு காட்டணுன்னே, இவர் யார் தெரியுமா ஐயா, யார் அப்படின்னு கேள்வி வந்தோடனே அப்படியே ஒரு வட்டமாக அப்படி போட்டு, ஏன் அப்போ தானே இவர் யாருன்னு காட்டணும்ல, அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு காட்டினா யான்னு கேட்டால், அதான்ப்பா ஒருத்தர் மேலேயும் கீழேயும் போனாங்கல்ல, ஒரு பன்றி வடிவம் எடுத்து கீழையும் அன்னப்பறவை எடுத்து மேலேயும் போகும்போது ரெண்டு பேரும் காண முடியாமல் அப்படியே நிலமுறை நின்றானே, வான் கிழித்து மண் கிழித்து எல்லாத்தையும் கடந்து அடிமுடி தெரியாமல் நின்னான் இல்லையா, அவர் இவர் எங்க அவ்வளோ பெரியவரா? அவர் தான் இங்கே பாரு எளியவராக உட்காந்துக்கிறார் பாரு. அப்போ இதை சேக்கிழார் நம்ம நெஞ்சுக்கு உணர்த்துறார் பாருங்களேன். அப்படி அடிமுடி காண முடியாத பெருமான் தொண்டனுடைய வருத்தத்தை தவிர்ப்பதற்காக சாதாரண வழிப்போக்கனை போல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரியா பாரியா. இதை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இப்படிப்பட்ட தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேங்க இருக்குது? வரலாற்றில் இல்லை. நீங்கள் என்ன எல்லா நூலையும் படிங்க, எல்லா சமய வரலாற்றையும் படிங்க. எந்த சமயத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் உடைய இடம் இருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் நம்ம பெருமான் தொண்டர்க்கு எளிவந்த பிரானாக பசித்துன்பம் தீர்ப்பதற்கு அவனே வந்து உட்கார்ந்துருக்கிறான். இப்போ சாமி நினச்சானே என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு சமையல்காரால் அனுப்பிச்சுட்டு, டேய் போங்க எல்லாம் சரி பண்ணி வை அப்படின்னு சொன்னால் அவன் தடபுடலாம் பண்ணி வச்சுருப்பானா இல்லையா? சரி, தனியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அவருக்கு எதாவது ஒரு 10 பேர்த்த கூட கூட்டிகிட்டு போயிரு, அப்படியே தடபுடலாம் சாப்பிட்டு இருக்க மாதிரி வெய்ய, சாப்பிட தயாராகிட்டு அவர் வந்தோடனே கூப்பிட்டு சாப்பாடு போடு அப்படின்னு சாமி சொன்னால் பட மாட்டானா என்ன? இந்திரனா இங்கே வா, சுவாமி உத்தரவு தான் போகிறேன் அப்படி போயிடுவானா இல்லையா? ஏன் போடல அவங்க இவங்கெல்லாம் வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்னு வந்துட்டாவன். அப்போ என்ன தெரியும்? தன்னுடைய அன்பனுக்கு நான் பண்ணுறேன்யா அப்படின்னு வருகிறான்னா அந்த பெருமானுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. அதனால தான் இறைவன் தொண்டருக்கு தொண்டன், அன்பருக்கு அன்பர். நம்ம அதை நீங்கள் எவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்களோ அதை விட பல மடங்கு திருப்பி உங்களுக்கு அவன் கொடுத்துருவானுங்க. எப்போவுமே கடன் வச்சுக்க மாட்டான் அவன். நீங்கள் கொடுப்பதை பல மடங்கு திருப்பி கொடுத்துருவான். இதுதான் இறைவனுக்குரிய தனிச்சிறப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் என்ன கொடுத்தாலும் பல மடங்கு திருப்பி கொடுப்பது அவனுடைய பெரும் கருணை. அது அதனால் பெருமான் தொண்டர் வருத்தம் தீர்ப்பதற்காக காத்து நிற்கிறான். யார்? பன்றியும் ஏனமும் அன்னமுமாய்
தேடுகிற பொழுது தெரிவறியாத அந்த பெருமான் தொண்டருக்கு எழிவந்த பிரானாக காத்து நிற்கிறான் அப்படின்னார். சரி, வந்தாச்சு. இப்போ பக்கத்தில் வந்துட்டார். யார்? திருநாவுக்கரசர் பக்கத்தில் வந்துட்டார். அங்கன் இருந்த மறையவர்பால் ஆண்ட அரசும் எழுந்தருள வெங்கண் விடை வேதியர் நோக்கி மிகவும் வழி வந்து இளைத்து இருந்தீர், மிகவும் வழி வந்து இளைத்திருந்தீர். இங்கு என்பாலே பொதிசோறு உண்டு, இதனை உண்டு, பொதிசோறு உண்டு, அதனை உண்டு. சொல் பாருங்க, என்ன விளையாடு. உண்டு உண்டு அப்படின்னார். பொதிசோறு உண்டு, இதனை உண்டு, தண்ணீர் இப்பொங்கு குளத்தில் குடித்து இளைப்பு போக்கி போவீர் என புகன்றார். வந்திருக்கிறவர் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். அப்படியே இவரும் என்ன பண்ணார்? அவர் வரும்போது இவரை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்க, அப்படியே வாங்க வாங்க உங்களுக்காக தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அமர்ந்திருக்கிறார். அப்படியே வருவர் என்ன பண்ணார்? ஆகா, இங்கே ஒரு சிவனடியார் உட்காந்துருக்கிறார். ஏன்? திருநீர் உருத்திராக்கம் அப்படியே சிவவேட பொலிவை பார்த்தோன்னே உட்கார்ந்துருக்கு சிவபெருமான் அவருக்கு தெரியாதுங்க. சிவவேட பொலிவு தான் பார்க்குறாரு. ஆகா, ஒரு அடியவர் அமர்ந்திருக்கிறார். சிவசிவா சிவசிவா சிவசிவா. வாங்க, எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்லாம் கேட்கணுமா இல்லையா? அதெல்லாம் கேட்கல. அடியவரே, உம்மை பார்த்தால் பசியோடு இருப்பது போல தெரிகிறது. என்னிடத்தில் பொதிசோறு இருக்கிறது, நன்கு உண்டு, சற்று இளைப்பாரி, பிறகு தான் நீர் இருக்கிறது, நீர் பருகிட்டு அப்புறம் மெல்ல நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போகலாமே அப்படின்னார். இவருடைய அன்பு, இவர் சொன்ன மொழிகள், அவருடைய பாவனைகள் இதெல்லாம் என்னாச்சு? திருநாவுக்கரசரால் மறுக்க முடியல. ஆகட்டும் பெருமானே அப்படிங்கிற இடத்துல நிற்கிது. நீங்கள் சிந்திக்கணுங்க, வந்திருப்பது சிவபெருமான் என்பது யாருக்கு தெரியல? திருநாவுக்கரசு பெருமானுக்கு தெரியவில்லை. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். அவர் இறைவன் அருள் பெற்ற மிகச்சிறந்த அருளாளர் இல்லைங்களா? அவ்வளோ பெரிய அருளாளராக இருக்கிற அவருக்கே அந்த சட்டை தாங்கி நின்றபோது சிரிப்பது சிவம் என்று தெரியலேன்னு சொன்னால் நீங்களும் நானும் கண்டுபிடிச்சிருவோமா என்ன? ஒரு திருவேடம் போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரா, சிவருமா நிற்கிறாருன்னா சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம்ங்க. மறந்துடாதீங்க. அதனால சொல்வது, எப்போதுமே வேடத்தை கண்டு வணங்கி வணங்கி பழகி கொள்ளுங்கள். ஏன்? வந்து நிற்பது சிவமாக கூட நிற்கலாமே, உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா வணங்காமல் போயிடுவீங்கள்ல. நான் எதுக்கே இந்த அளவு கும்பிடணும், கும்பிட மாட்டேன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, வந்து நின்றது சிவமாக இருந்துச்சுன்னா போச்சே, நீ திருப்பி வருவாரா என்ன? இவன் கும்பிடவே இல்லை, இவன் டைம் போன வரமாட்டாரா இல்லையா? அப்போ என்ன பண்ணும்? வேடத்தை பார்த்தா ஒரு கும்பிட போட்டுணும். அவர் யாராக இருந்தால் நமக்கு என்ன? இந்த அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்போதுமே திருவேடத்தை காணும்போது ஒரு வணக்கம் செலுத்தணும். அவர் தெரிஞ்சவரா தெரியாதவரா அதை பற்றி நமக்கு அவர் இல்லை. அவர் திருப்பி வணக்கம் போடுவாரா அது நமக்கு வேண்டியில்லை. நாம் ஒரு கும்பிடு போட்டுக்கலாம். சிவசிவா சிவசிவா, முடிஞ்சால் கை தூக்கும் இல்லையா? சிவசிவா, வேடம் இருக்குது பெருமானே சிவசிவா அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம். நீங்கள் அவர்கிட்ட பார்த்து நின்று எங்கேருந்து வந்திருக்கீங்க, எந்த ஊர், எதுக்குங்க நிற்கிறீங்க, அதெல்லாம் கேட்க வேண்டியது. ஒரு வேடத்தை பார்த்தா கும்பிடணுங்கிற அறிவு வரணும் நமக்கு. இது நமக்கு இறைவன் மீது இருக்கிற பக்தியை வளர்த்து கொடுக்கும். நம்ம தான் பின்பற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடைய. இப்போ மறையவர் பக்கத்தில் வந்து இருந்தார். அவர் இளைத்திருக்கிறீர், உண்டு இளைப்பாரி விட்டு செல்லலாம்னு சொன்னார். உடனே நாவுக்கரசர் என்ன சொன்னார் பாருங்கள். நன்னும் திருநாவுக்கு அரசர் நம்பர் அருள் என்று அறிந்தாற்போல், அவருக்கு தெரியல, நம்பர் அருள் என்று அறிந்தாற்போல் உண்ணும் என்று திருமறையோர் உரைத்து பொதிசோறு அளித்தலுமே எண்ண நினையா எதிர் வாங்கி இனிதா அமுது செய்து இனிய தண்ணீர் அமுது செய்து அருளி தூய்மை செய்து தளர்வு ஒழிந்தார். இங்கே என்ன குறிப்பு பாருங்கள். நன்னும் திருநாவுக்கு அரசர் நம்பர்
அருள் என்று அறிந்தாற்போல் இது பெருமானின் திருவுள்ளமே அப்படின்னு நினச்சாராம். ஏன் அட வந்திருப்பதே பெருமான் தான், ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, இது பெருமானின் திருவருள் என்று உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவர் மாதிரியா. ஏன்னா உண்மை அவருக்கு தெரியல, அறிந்தாற்போல். நீங்கள் இந்த இடம் சொல்லணும்னா உங்களுக்கு புரியிருக்கா சொல்கிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதிகை வீரட்டானத்தில் வந்து படுத்திருக்கிறார். அவரையே நினச்சிட்டு படுத்திருக்கார். ஏன் திருநாவுக்கரசர் கைத்தொண்டு செய்த திருத்தலத்தை கால் கொண்டு மிதியேன், ஆனால் சாமி பார்க்க முடியலையே, வீரட்டானத்து பெருமானே வீரட்டானத்து பெருமானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்திருக்கிறார். கொஞ்சம் நேரம் ஆச்சு. என்னாச்சு, அங்கே இருக்கிற பெருமான் அவர் வந்துட்டார். எப்படி வயது முதிர்ந்த கோலத்தில், இதே போல் ஒரு மறையவர் கோலத்தில் வந்து கால் ரெண்டையும் அவர் தலைமையில் படுற மாதிரி படுத்துட்டு எப்படி பள்ளி கொண்டார் போல், போல் தான், பள்ளி கொள்ளலை. ஏன் சாமி தூங்கிட்டான்னா உலகம் என்னத்துக்காகிறது, அவர் தூங்க மாட்டாருங்க எப்போவுமே. அதுக்காக தான் அந்த சொல்ல போட்டார், பள்ளி கொண்டார் போல் அப்படின்னார். இன்னொரு இடம் சொல்கிறேன். நம்ம நாயன்மார் வரலாற்றில் அமர்நீதியாருடைய புராணம், கோவண ஆடைய இவர் தான் மறைச்சார். கொண்டு வான்னார், தேடி தேடி பார்த்தார், காணவே இல்லை. ஏன் இவர் தான் மறைச்சிட்டார், எங்கே கிடைக்க போகுது. அங்கேருந்து தயங்கி வந்து நிற்கிறார். சுவாமி மன்னிக்க வேண்டும், நீங்கள் கொடுத்த அந்த கிழி கோவணத்துக்கு பதிலாக நெய்த கோவணம் எங்கிட்ட நல்ல கோவணம்லாம் நிறையா இருக்குது, சாமி ஏற்று என் பிழை பொறுக்க வேண்டும்னார். சாமி என்ன பண்ணாராம், எரி அப்படின்னு நெருப்பினுடைய தன்மை அவர் மேலே விழுவது போல கோபம் கொண்டால் போல் பார்த்தாராம். கோபத்தோடு பார்க்கல. ஏன் அவர் சும்மா பார்த்ததுக்கே மன்மதன் எரிஞ்சு போயிட்டான் இல்லைங்களா. இவர் இப்படி கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தாருங்க, அவன் எடுத்து வில்ல விட்டான், நெத்திக்கண்ணை திறந்தார், எரிஞ்சே போயிட்டான். அப்போ சாமி இப்போ அமர்நீதியாரை பார்த்து, என்ன என் கோவண ஆடையை கரை மறைத்து அப்படின்னு கோபத்தில் பார்த்தா என்ன இருப்பார், எரிஞ்சு போயிருப்பார் இல்லையா. அதனால் கோபத்தில் பார்க்கல, கோபம் கொண்டார் போல பார்த்தாராம். அந்த போல் என்பதுக்கு என்ன நடிப்புன்னு ஆயிடுச்சு அந்த இடத்துல. அங்கே தூங்குற மாதிரி இருந்தார், தூங்கலை. இங்கே கோபம் கொண்ட மாதிரி இருந்தார், கோபம் கொள்ளலை. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அந்த போல் எது பெருமானாக இருப்பாரோ இருக்கலாம். ஏன் இந்த காட்டில் ஒத்தையடி பாதையில் இந்த நேரத்துக்கு ஒருத்தர் சோறை வச்சுட்டு ஒரே ஆள் எப்படிங்க உட்கார்ந்துருப்பார், அது பெருமானாத்தான் இருக்கலாம். அதனால் அந்த அடியவர் என்று கருதுகிற நிலையில் இது இறைவன் திருவருள் என்பதனால் அந்த சொல்ல போகிறார் என்ன, நம்பர் அருள் என்று அறிந்தார் போல். ஏன் அறியல, அவர் மறந்துடக்கூடாது. நீங்கள் சிவருமன் தான் உட்காந்துருக்காரு நினச்சி அவர் சாப்பிட்லிங்க, அடியவர் அமர்ந்திருக்கிறான்னு தான் சாப்பிட்டார். அதனால் நம்பன் அருள் என்று அறிந்தார் போல்னார். அப்போ இது பெருமானுடைய திருவருள், அந்த அருள் என்று உணர்ந்துக்கிட்டார். ஆனால் அவரே அதான் உட்காந்துருக்காருன்னு அவருக்கு தெரியாது. இந்த நிலையில் அவர் என்ன பண்ணாராம், உண்ணும் அப்படின்னார். ஏன் என்ன பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க, பிடிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சாமி உண்ணும் ஆகட்டும் அப்படி. ஏன் உமையம்மை ஞானசம்பந்தர் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு ஊட்டி விட்டாங்க. நன்னறிய சிவஞான தின்னமுது குழைத்தரு உன் அடிசில் என்று உமை ஊட்ட. ஏன் அவர் குழந்தையாக அந்த காட்டி ஊட்டி விட்டாங்க. இவர் 60-70 வயசாகி போச்சு, ஊட்டி விட முடியுமா என்ன. உண்ணும் சாப்பிடுங்க சாமி, களைச்சி போயிருக்கிறீங்க, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சாப்பிடுங்க. அவர் பேச பேச இவருக்கு இல்லைங்க, சிவசிவா சிவசிவா வேண்டாம் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல தோணலை. ஏன் அவர் காட்டுகிற அன்புக்கு மறுக்கவே முடியலையா. அதனால் என்ன பண்ணாராம், உண்ணும் என்று திருமறையோர் உரைத்த போதில் இது அவன் நாவுக்கரசர் உரைத்து பொதிசோறு அளித்தலுமே அப்படி கொடுத்த உடனே எண்ண நினையா எதிர் வாங்கி. அது என்ன எண்ண நினையா எதிர் வாங்கி, எந்த ஒன்றையும் சிந்திக்கல, இது திருவருள் என்று மட்டுமே சிந்தித்து அந்த உணவை வாங்கி அமுது செய்கிறார். இனிது அமுது செய்து அப்படின்னு ஒரு குறிப்பு தரார். எனவே இனிதா அமுது செய்து இனிய தண்ணீர் அமுது,
தண்ணிக்கு அமுதுன்னு பேர். தளங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்குள்ளாய் மணிவாசக பெருமான். தளங்கரும் தேனன்ன தண்ணீர்னா தண்ணீர் அமுது. நம்முடைய அறிவாட்ட நாயனார் புராணத்தில் அவர் உணவெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் சாப்பாடே இல்லை. வீட்டுக்கு வந்தார், அமுதுன்னார். அம்மா தண்ணி எடுத்து ஊற்றுனாங்க, அதுதான் அமுதுன்னு சாப்பிட்டாராம். பெரிய புராணத்தில் இருக்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம், நினைவுபடுத்திப்போம். அங்கே தண்ணீர் தான் அமுதாயிற்று. அது மாதிரி இப்போ சாமி என்ன கொடுத்துருக்காரு? அமுது. எது? தண்ணீர் அமுது. அதனால் அந்த தண்ணீர் அமுது செய்தருளி தூய்மை செய்து அங்கே அந்த சாப்பிட்ட பிறகு தளர்வு ஒழிந்து இருந்தார். வந்தார், பார்த்தாரு, சாப்பிடுங்கன்னு கொடுத்தாரு. அவர் மறுக்க முடியாமல் அந்த உணவை ஏற்றுக்கொண்டார். உணவு எடுத்துக்கொண்டு இப்போ என்ன பண்ணிட்டார்? திரு அமுது செய்து அந்த இடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கிறார்? எய்ப்பு நீங்கி நின்றவரை நோக்கி இருந்த மறையவனார். எய்ப்பு நீங்கி நின்றவரை நோக்கி இருந்த மறையவனார். அப்பால் எங்கு நீர் போவது என்றார். அரசும் அவர்க்கு எதிரே செப்புவார். யான் பைஞீழிக்கு போவது என்று உரைப்ப ஒப்பிலாரும் யான் அங்கு போகின்றேன் என்று உடன் போந்தார். இப்போ கேட்குறாரு, இப்போ சாப்பிட்டாச்சு, சற்று நேரம் ஓய்வெடுத்தாச்சு. இது ஒரு அந்த சாப்பிட்ட உடனே ஒரு ஓய்வு இருக்குது பாருங்கள். அது என்ன சுகம்னு ஆஃபீஸ் போனவங்களுக்கு தான் தெரியும். ஏன் சாப்பிட்ட முடிச்சுட்டு அந்த சேரில் அப்படியே இப்படி சாஞ்சு கர்ச்சீப் எடுத்து அப்படி தலையில் இப்படி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்துருந்தா அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யலாம். அதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணான்னு வச்சுக்கங்களேன், வேலை முடிகிற வரைக்கும் சீக்கிரம் கடித்து குதறி எடுத்துருவோம். அப்படியா இப்படியான்னு போடுவோம். ஏன்னா ஒரு அந்த உண்ட கலைப்பு தொண்டனுக்கு உண்டியா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி இங்கே அமுது எடுத்தாச்சு, சற்று ஓய்வும் எடுத்தாச்சு. சரி, இப்போ சாமி கேட்குற, எங்கே எந்த பக்கம் போகிறீங்க? அப்பால் எங்கு நீர் போவது? அடியேன் பைஞீலிக்கு போகிறேன். அப்படியா? நானும் அங்கே தான், வாங்க போகலாம் அப்படின்ட்டார். இப்போ என்னாச்சு? பேசிக்கிட்டே துணைக்கு வரார். வர என்ன ஆகிட்டார்? கொஞ்சம் தூரம்தான் பேசிக்கிட்டே வந்தாருங்க. திடீர்னு பார்த்தா ஆளை காணலை. ஏன்? அப்போ தான் தெரிஞ்சது வந்தது பெருமான் என்று. அப்போனா எப்படி இருக்குன்னு வச்சுப்பாங்க. இப்போ கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு அந்த டேபிள் காணாமல் போயிட்டுனா எப்படி இருக்கும்? என்னையும் ஆச்சு, மேஜிக் வேறு ஆளை காணாமே அப்படின்னா இருக்கும். போயிட்டாராட்டிருக்குதே அப்படின்னு அந்த பேசிக்கிட்டே வந்தோம்னா, அது தனியாக வேறு இருக்கிறோம், ஒரே ஆள் வேறு இருக்கிறோம், பொசுக்குன்னு காணாமல் போயிட்டா எப்படி இருக்கும்? அதிர்ச்சி ஆகிடுமா இல்லையா? அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாரு, வந்தது பைஞீழி பெருமான் அல்லவா உணவு கொண்டு வந்திருக்கிறார் என்று திருநாவுக்கரசு பெருமான் நினைந்தார். அப்படியே கரைந்து 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 போயிட்டாருங்க. இப்போ நேராக சன்னதியில் போய் நிற்கிறார். பெருமானே, நான்லாம் ஒரு ஆளாயா, எனக்கு நீ வேற சோறு கொண்டு வரணுமாயா அப்படின்னு சாமிகிட்ட போய் பாடுறாரு. அந்த பாட்டு சொல்கிறார் பாருங்க. கூட வந்து மறையவனார் திருப்பைஞீழி குறுகிட வேடம் அவர் முன் மறைதலுமே, வேடம் அவர் முன் மறைதலுமே மெய்மை தவத்து மேலவர்தாம் ஆடல் புரிந்தார் அடியேனை பொருளா அளித்த கருணை. ஆடல் புரிந்தார் அடியேனை பொருளா அளித்த கருணை என பாடல் புரிந்து விழுந்து எழுந்து கண்ணீர் மாறி பயில்வித்தார். அதை நினைக்க நினைக்க அவருக்கு அழுகை நிற்கலைங்க. இந்த ஆடுமாறு வல்ல பெருமான் அடியவன் பொருட்டு பொதிசோரை தூக்கிட்டு வந்துட்டாரே சாமி கடவுளே அப்படின்னு நினைந்தவருக்கு அழுகையோ அழுகை. அப்படியே கண்ணீர் மழை பொழிந்து அந்த பைஞீழி பெருமானை பணிகிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். எனவே பேசிக்கிட்டே வந்தார், காண காண மறைந்து போனார். மறந்துடாதீங்க, தூங்கி எந்திரிச்சும்போது காணாமல் போகலை, உட்கார்ந்துருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்க வர வர காணாமல் போயிட்டார். எங்கள் பைஞீழி அன்புடன் வரவே இருக்கிறதும் போது காணாமல் போயிட்டார். அப்படி திரும்பி பார்த்தா இங்கே வர காணாம்.
ஐயா சாமி பைங்கினி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தா இவரை காணலை. அப்போ தான் தெரிஞ்சு வந்தது பெருமான் என்று. எனவே திருநாவுக்கரசு பெருமான் அடியேனை பொருளா அளித்த கருணை, இது போன்ற ஒரு குறிப்பு ஞானசம்பந்தர் வரலாற்றில் முத்துச்சிவிகை கொடுத்த இடத்துல இருக்கிறது. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும். என்னை ஒரு பொருளாக நினச்சி சிவிகை கொடுத்தீங்கன்னு அவர் பாடுறார். பல இடங்கள் நம் பெருமக்கள் இந்த கருத்தில் நின்று கசிந்திருக்கிறார்கள் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுடார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐந்தெழுத்துப் பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.